சமீப காலமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். தினேஷ் அவர்கள் வந்து அந்த சமையல் கட்டில் சமைக்கிறாரு, அந்த இடத்தெல்லாம் சுத்தப்படுத்துறாரு, அதுக்கப்புறம் பாத்திரங்கள் எல்லாம் அந்த சிங்க் எல்லாம் க்ளீன் பண்ணுறாரு. இது வந்து ஒரு நாள் அப்படி நடக்கிறது இல்லை, தொடர்ந்து இந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப பொறுப்புடன் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார். ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து டாஸ்க்கு வெற்றியை தீர்மானிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து நல்ல பொறுப்பாக செயல்படுறது வெற்றியை தீர்மானிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுதான் தீர்மானிக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும்போது சிலர் செய்யும் நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு வந்து மக்கள் மத்தியில் சேர்க்க வேண்டியது ஒரு ரிவ்யூவராக நம்மளுடைய கடமையாக இருக்குது. தினேஷினுடைய பொறுப்பு அதுவும் இந்த சமையல் கட்டில், ஏன்னா சமையல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதை வந்து அவர் இதயத்துலேருந்து பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. பேட்டை படத்தில் சூப்பர் ஸ்டார் சொல்லுவார்ல, சமையலாக செய்யாமல் இதயத்துலேருந்து செய்யணும், அப்போ தான் எல்லோரும் சாப்பிடும்போது மகிழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அந்த ஒர்க்கை வந்து இன்வால்மெண்ட்டாக ரசித்து பண்ணுகிறார். அதற்கான ரெகக்னேஷன் என்ன கிடைக்கும்? விம்னு சொல்லி ஏதோ ஒரு விம் தலைவர்னு ஒரு பதவி கொடுக்குறாங்க. ஏதோ சிக்கனோ மட்டனோ வாங்கி சாப்பிட்றது, அதை விட மக்கள் மத்தியில் அது போய் சேர்ந்ததுன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.